So we have come to a place called Karupunethu, which is about 20 kilometers south of Sankaran Kovil, to meet someone who is having these dogs, these type of native South Indian hunting dogs, and they do not have these dogs for show purpose. They have these dogs as working dogs. So I'm just going to talk to them and find out a few more details about these beautiful dogs. These are Indian sight hounds. வணக்கம். இப்போ இந்த வேட்டை நாய் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்க எதை வச்சு தேர்ந்தெடுப்பீங்க? இது நல்ல நாய், இது நல்ல நாய் இல்லைன்னு. நாங்கள் வந்து அதுக்குள்ள நாய் பொட்டை நாயை தேர்ந்தெடுத்து வச்சு குட்டி அதில் உள்ள குட்டியவே எடுத்து அது தாய்ப்பால் முடிஞ்ச உடனே மாட்டில் உள்ள பாலை வாங்கி ஊற்றுவோம். ஊற்றி சாப்பாடு சாப்பிடும் போது தயிர் வாங்கி. இல்லை, ஒரு நிமிஷம். நீங்கள் அதை வளர்க்குற முறையை சொல்கிறீங்க. ஆமாம். நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, ஒரு வளர்ந்த நாய் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கிற நாய் இருக்குன்னா, இது நல்ல நாய், இந்த நாய் வேலைக்கு ஆகும், இந்த நாய் ஆகாது அப்படின்னு நீங்கள் எப்படி தரம் பிரிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். நான் கேட்கறது புரியுதா? அதோட முகக்குறியை வச்சு, அதோட வால் குறி, அதோட ஹைட்டு வெயிட்டு, அதோட நெஞ்சரக்கம், அதெல்லாம் பார்த்தோம். எப்படி முகக்குறி இருக்கிற நாயெல்லாம் சரியா வேலை செய்யுமா? அதோட பார்வையிலையும் அதோட பார்வை குறி, அதோட பார்வை இருக்கு பாருங்க. வால் பகுதியை வச்சு தான் நாங்கள் பிடிக்க வைக்கிறோம். இது வந்து அதோட கால் நடைய பார்த்தா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட மாட்டியா? அது எப்படி இருக்கணும் அதோட நடை? அது நடை வந்து கதிக்க குத்துக்கால் வச்சு நடந்தீங்கன்னா சொன்னதை செய்யும். குத்துக்கால் வையாட்ட சொன்னதை செய்யும். சொன்னதை செய்யறதுன்னா என்ன? நீங்க அது முழுக்க கூட சொல்ல வேண்டாம், எனக்கு பூடகமா சொன்னாலே போறோம். சொன்னதை செய்யறதுன்னா என்ன செய்யணும்னா, நாங்க இந்த முயலை பிடிக்கணும்னு நினைச்சா முயலை பிடிக்க விடணும். ஒரு ஆளை அந்த ஆளு இப்ப ஒரு ஆளை பார்த்தாலே அந்த அந்த நாய்க்கு வந்து அதோட புத்திக்கு பிடிக்கும். எப்படின்னா, அந்த ஆளு எப்படி கரெக்டான ஆளா அல்ல ஏதாவது தவறான இது பிடிக்கிற ஆளா, அப்புறம் அந்த ஆளை நம்ம அதை காணிச்சுக்கிடும். அல்லது அந்த ஆளை இப்ப நம்மள ஒரு ஆளை அட்டாக் பண்ண தவறாதான்னு அவன் சொல்லுதான், அது வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த லைனுக்கு வராத ஆள் வந்துச்சுன்னா அந்த ஆளை விடாது. சரி சரி சரி, இதான் கதை. நல்லது. இப்போ அடுத்ததுங்க, இது ஆகாதுன்னு ஏதாவது குணங்கள் இருக்கா? ஒரு 8 மாதம் 9 மாதம் வளர்ந்த நாயை நீங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த நாய் நமக்கு ஆகாது அப்படிங்கிறது, அது மாதிரி எதை வச்சு ஒதுக்குவீங்க? அந்த 9 மாதம் 10 மாதத்தில் அதை ஒதுக்க வேண்டிய சான்ஸே இல்லை. கேட்டீங்களா? நம்ம அந்த இந்த பொட்டை நாய் இருக்கு இல்லையா, நினைக்கியா 20 வருஷம் ஆனா ஒதுக்கலாம். எவ்வளவு வருஷம்? 20 வருஷம் ஆகும். அதாவது நம்ம தான் அதுல உள்ள பவர் குறையும். இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு புரியுறது இல்லையா? அதாவது நாங்க ஒதுக்காம இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு சரியான வேட்டை நாய், ஒரு பொட்டை நாயை தேர்ந்தெடுப்போம். அது நல்ல ஹைட்டு வெயிட்டுமா நல்ல இதா இருக்கு நாயை பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கு பற்றிய ஒரு ஆணாய் ஒண்ணு செலக்ட் பண்ணுவோம். அது நல்லா ஹைட்டு வெயிட்டுமா நல்லா ஒத்தைக்கு ஒத்த ஒண்ணு முயல் அடிக்கிற நாயை பார்த்து செலக்ட் பண்ணி அதை வச்சுதான் நான் குட்டி எடுக்கிறது. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல 8ஆம் கிளாஸ் பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா, பரீட்சையில ஒரு 100 மார்க் வாங்குற குழந்தை வந்து பாஸுங்கிறாங்க, 34 மார்க் வாங்குற குழந்தை ஃபெயிலுங்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நாயில வேட்டைக்கு விடுவோம். அது ஒத்தைக்கு ஒத்த அடிக்கிற நாய, முயல எடுக்கிற நாயை மட்டும் தான் வீட்டுல வைப்போம். அதுல பின்னாடி 7 மாத குட்டியும் எடுக்கும். அதே மாதிரி வருஷம் திரும்பின குட்டியும் எடுத்துக்கிட முடியாது. அதான் கேக்குறேன். அதாவது நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் இதுவரை எந்த நாயுமே அந்த மாதிரி எடுக்காம போனது இல்ல, பின்னடிச்சது இல்ல. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே சாம்பியன் நம்ம நாய் தான், சிங்கம் சொல்லி. அது இப்போ இந்த இருக்க வேட்டைக்காரங்க நம்ம ஏரியாவில் கேட்டீங்கன்னா தெரியும், அந்த சிங்கம் தான் இருக்கிறதுல ஃபேமஸ். நம்மகிட்ட வந்து பேர் வாங்கின நாய் அதான். அடுத்தது, ஒரு நாயில இத்தனை குட்டி தான் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல அது கணக்கு இல்ல. அதே சமயம் இப்போ நம்ம இந்த நம்ம வீட்டுல வளர்க்குறோம்ல, இந்த நாய் இதை பத்தி வேற நம்ம நாட்டு நாய் இருக்கு இல்லையா, அது அந்த பொட்டைப்பட்டி கூட ஒன்னா இணைச்சிட்டோம்னா அந்த அதோட வர்க்கம் அழிஞ்சு போகும். நம்ம ஹைட்டான வெயிட் உள்ள நாய் அதோட இனம் அழிஞ்சு போகும். அதனால அதுக்கு அதை பராமரிச்சு இந்த நாய்களுக்கு மட்டுமே சேர்க்க. புரியுது. இப்போ ஒரு சில நாய் போய் ஒரு முயலை பிடிச்சதுன்னா அந்த முயல் மேல அதிகமா ஆசை வச்சு மனுஷங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நாய்கள் இருக்கா? அது அப்படி நாய்கள் இருக்கு. ஆனா நம்ம நாய் அடிச்சுட்டா கரெக்டா வீட்டுல இருந்து கொடுக்கும்.
ஆ எத்தனை வேட்டைக்காரங்க ஒண்ணா போனாலும் சரி அவங்கள விட்டு நம்ம கையில தான் விடுவோம். இங்க இருக்கு நாய் இருக்கு, ஆள்கிட்ட மனுஷங்கிட்ட கூடாமல தின்னே விடும். அப்படி இருக்கு. சில நாய் வந்து தேடி பார்த்து வீட்டுல வந்து. அப்போ அந்த மாதிரி திங்கிற நாய் வந்து ஃபெயில் தானே? நான் அதுதான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. அப்போ அந்த மாதிரி இல்ல, ஆனா இது போறது வந்து இவங்க கறிக்காக போடல, இது ஒரு சூதுதான். புரியுது புரியுதா? நாங்க கறிக்காக போறது இல்ல, அதுல நம்ம நாய் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இப்ப புரியுது. நல்லது. நாங்க கறியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். சரி, இப்போ அடுத்து நான் கேட்க போற கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்விங்க. இப்போ என்னன்னா, நிறைய பேர் பட்டணத்துல இருந்து வராங்க, வந்துட்டு நான் 5000 ரூபா கொடுக்குறேன் குட்டிக்கு, 7000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு இருக்கிறதுலயே உயரமான குட்டி வேணும் அப்படின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தெரியும், உயரமா இருக்கணும் நாய், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா வேலையிலேயே கவனம் உங்களுக்கு. கண்டிப்பா. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களால உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த உங்க வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி உயரமா இருக்கிற நாயை வந்து இனவிருத்தி பண்றதுல ஏதாவது ஆசைகள் அந்த மாதிரி ஏதாவது வழி மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுறதா? நான் என்ன கேட்கறேன்னு புரியுறதா? ஏதாவது கலப்படம் ஏற்படுறதா? இந்த இப்போ முதுகோல் ஹவுண்ட் எல்லாம் சேர்க்கறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இந்த நாயில ஒசரத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேலையே கவனிக்கிறது இல்லை அவங்க, உயரம் மட்டும்தான். அப்போ அதனால எந்த நாய் வேற ஜாதி நாய் உயரமா இருந்தா கூட அதை இதோட கலந்து இதுதான் நாட்டு நாய், இதுதான் சிப்பிப்பாருன்னு ஒசரத்தை அதிகப்படுத்திட்டே போறாங்க. இப்போ உங்களை மாதிரி இதை வந்து நீங்க காசுக்காக பண்ணல, இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டிக்காக பண்றீங்க. கண்டிப்பா. அப்போ உங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் இந்த இனத்தோட சுத்தம் இருக்கும். கண்டிப்பா. அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இதுல கொஞ்சம் மதிமயங்கி அந்த வழியில போக ஆரம்பிச்சுட்டாங்களான்னு கேக்குறேன். நான் சொல்றேன் அப்படியும் போயிட்டாங்க. ஆனா நம்ம வீட்ல இருந்து அந்த நாய் போச்சு. அந்த நீங்க சொல்றீங்களா ஹைட்டான நாய், அது நம்ம வீட்ல இருந்து தான் போச்சு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள், சட்ட விதமான சிக்கல்கள் எல்லாம் வந்துச்சு. அதனால சரி எல்லாரையும் பகைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அப்பதான் கொடுத்துட்டாரு, வேற ஒரு ஆள் கொடுத்தாரு. அது மூலியமா தான் இவ்வளவு இது வந்துட்டு இருக்கு. சரி. ஆமா, நம்ம வீட்ல இருந்து தான் போச்சு சிங்கம். சரி. அதுக்கப்புறங்க இது ஒரு வருஷத்துல எத்தனை நாள் வேலை செய்யும் இந்த நாய், எத்தனை நாள் ஓய்வுல இருக்கும்? பாத்தீங்கன்னா இப்போ இந்த மழை சீசன்ல வந்துச்சு இல்லையா, மழை சீசன் இந்த பயிறு உளுந்து இதெல்லாம் சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 4 மாசம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் வேட்டைக்கு அடிப்போம். ஆமா, ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல எத்தனை நாள் நீங்க அதை அனுப்புவீங்க? 3 ட்ரிப் தான் போவாங்க. ஆமா. அது ஊர் கூடி போவீங்களா இல்ல ஒண்டியில போவீங்களா? ஒத்தைக்கு போவோம். ஒத்தைக்கு தான் போறது. அது ரெட்டை நாய், பொள்ளாச்சி பக்கம்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரெட்டை நாய் ஒரு கயத்துல 2 நாய் இருக்கும், கயிறு விட்டா 2 நாய் பிடிப்பாரு. 4 நாய் பிடிப்பாரு. இப்போ நீங்க ரெட்டை நாய் எடுத்துட்டு போவீங்களா இல்ல ஒத்த நாயா? இல்ல வீட்டுல 4 நாய் கிடக்கு, 4 நாய் ஒரே கயத்துல பிடிப்பாரு. சரி, இப்போ அடுத்தது ஊர் கூடி போகும்போது வேத்து நாயோட சண்டை வராதா? வராது. வேட்டை நாய் சேர்ந்துட்டே சண்டை வராது. சரி, கொஞ்சம் நிறுத்தி. அடுத்த கேள்விங்க, இப்போ இந்த மாதிரி நாய் வச்சுக்கிறவங்களோட பொதுவா இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஆட்டை விரட்டுது, ஆடை பிடிக்குது. அது மாதிரி பொள்ளாச்சியில் ஒரு சில நாய்களை க்ளோஸே பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா? எப்படி வராது? ஏன் வர்றதில்ல? ஆட்டுக்குள்ளே தான் அலையுது, உள்ளே தான் இருக்கும், ஆட்டுக்குள்ளே தான் ஒண்ணாமனா இருக்கும். சரி, இப்போ நான் அடுத்த கேள்வி உங்களை கேட்கறது, இது வந்து பிறப்பா பழக்கமா? பிறவியில வந்து அப்போ ஆட்டை விரட்டாம முயலை மட்டும் விரட்டுறதுக்கு பிறவிலேயே அந்த குணம் இருக்கணும், பழக்க முடியாது. பழக்க முடியாது, பழக்கவும் செய்யலாம். ஆமா, பிறவிலையும் குணம் இருக்கணும், பழக்கணும். நம்ம எப்போதும் ஆட்டுக்குள்ளே தான் நிக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. தவிர இதுக்கு ஏதாவது நீங்க இந்த தடுப்பூசி எல்லாம் போடுறீங்களா? இல்ல சார் தடுப்பூசி ஒண்ணுமே கிடையாது. சரி. ஆமா. இல்ல தடுப்பூசியே கிடையாது. நாங்க வந்து வளர்க்குற முறை வந்து கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாயில ஒரு முடிஞ்ச அளவு ஒரு 2-3 மாசம், எவ்வளவு 10 மாசமா 10 மாதம் வரைக்கும் நாயில முடிஞ்ச அளவு பால் குடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வச்சுதான் பசும்பால், தரமான பசும்பால் எடுத்து அதுல பிஸ்கட் எல்லாம் உடைச்சு ஊத்தி, அல்லங்க மற்ற கேழ்பருகு மாவு இருக்கு, அந்த கேப் மாவு மிக்ஸ் பண்ணி விட்டு அதுதான் கொடுப்போம். அப்படிங்கும் போது நாய்க்கு நல்ல பவர் வரும். அதுக்கு நோய் நொடிகள் எதுவும் வரதில்லை. சந்தோஷம். அதுக்கப்புறம் சார், இதுக்கு வந்து ஏதாவது முக்கியமாக இதை கொடுக்கக்கூடாது, இதை சாப்பிட்டா நாய்க்கு ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா நாய்க்கு உடம்புக்கு ஆபத்து, அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்கா? அப்படி யாரும் போடவும் இல்லை, அப்படி வந்ததும் இல்லை. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலலாம் வெங்காயம் நாய்க்கு ஆகாது, பூண்டு ஆகாது, கருப்பு சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்பெரிஸ் 5 ஸ்டார்லாம்
அது ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்கு அதே மாதிரி திராட்சை பழம் ஆகாது. அதெல்லாம் போட மாட்டோம்ல. ஆமாம், அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு மதித்து நடக்கிற குணம் இருக்கு இல்லையா, ஒபீடியன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒபீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நாய்கள் எப்படிப்போ ரொம்ப கஷ்டம் ஒரு நாய்க்கு என்னென்னா, அது செய்ய பிறந்த தொழில். உன் பேர் என்ன பாப்பா? சொல்லுதா சரிங்களா? சரி சொல்லு. அது செய்ய பிறந்த தொழில் என்னது? அதோட வேட்டை. வேட்டை. அந்த செய்ய பிறந்த தொழிலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செய்யாதேன்னு சொன்னா நிறுத்துறது இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலை. அது மாதிரி அது அந்த பாய்ச்சல்ல போகும்போது டே நில்டான்னா நிக்குமா? நிக்காது. அது உயிரை கொல்லாம நில்ல. அது கடிச்ச உடனே நம்ம கையில வந்து அதே ஆட்டோமேட்டிக்கா வந்து கொடுத்துரும். அதை கேட்டாலும் நம்ம கையில வந்து கொடுத்துரும். அதை அடிச்சுட்டு தான் நிக்கும். அது ஒன்ஸ் மிசைல் மாதிரி கிளம்பிடுதுன்னா ஆஃப் சுவிட்ச் கிடையாது அதுக்கு, அதை அணைக்க முடியும். ஃபுல் அதோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். சரி 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 சரி, நல்லது. இப்போ இது மற்றபடி வீட்டிலலாம் சொன்னதெல்லாம் மதித்து கேட்டு நடக்கும் இல்லையா, அதை தொடாத இதை தொடாத அப்படி இப்படின்னா அது கேட்டு நடக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அது கழுத்தில் ஒரு மணி கயிறு கட்டியிருக்கீங்களே, அதோட சிறப்பு அம்சம் என்ன? அந்த குழந்தைய கூப்பிடுங்களேன். வேட்டுக்கிட்டு போட்டா கெட்டி போடுவோம். அந்த நாயை கூப்பிடுங்களேன். சிங்க அங்கே வா. வா வாசிங்க போடுமா பிடிப்பா. வா. இந்த மணிக்கயத்தோட சிறப்பு அம்சம் எதுக்குன்னு போட்டிருக்கோம்னா, திடீர்னு குண்டு வெடி போடுறாங்களா, இந்த வெடி ஓட்ட இதுக்கு ஆகாது, ஓட்டத்தை பிடிச்சிரும், இதை தேடி பிடிக்க முடியாது. அதுக்காக வெடி போடுறது அன்னைக்கு கெட்டி போட்டுருவோம். அது வாரே போதுமே. இது மணிக்கயிறு எதுக்கு? இது வேட்டை போயில தேர் ஓட்டு பிடிக்கிறது. இந்த முயல் எதுக்குன்னு வைங்க. புரியுது புரியுது. கயத்தை விட்டா போறோம், ஓடி போடும். உதவி விட்டா போதும், அப்பவே போய் அடிக்கும். எல்லாம் அன்பா இருக்கு. அன்பா இருக்கா? அதை விட்டா தான் அதான் பிரச்சனை. அதை விட்டா தான் கண்ணி தான் பிரச்சனை. அது மனுஷங்களை விரட்டுமோ? விரட்டாது வந்து பிடியாட்ட விரட்டவும் செய்யும், கடிக்கவும் செய்யும். சரி சார், இப்போ இந்த வகை வேட்டை நாய்கள் மட்டும் இல்லாமல் ஏதாவது நம்ம நாட்டு நாய்கள் ஏதாவது ஆடு மேய்க்கிற அந்த கீதாரிகள் ஏதாவது பயன்படுத்துகிறாங்களா? அதாவது அந்த ஆட்டை வந்து அங்கே ஒரு ஆடு ஓடி போச்சுன்னு வைங்களேன், அந்த ஆட்டை விரட்டி கொண்டு வந்து திருப்பி இந்த மந்தையோட சேருன்னா சேர்க்குமா? அது மாதிரி நாய்கள் என்ன நாய்கள்? இந்த நாயா இல்லை அது வேற வகையா? பயன்படுத்துறோம், நாட்டு நாய்களும் பயன்படுத்துறோம். ஆமா. அது எப்படி நம்ம வீட்டில் இருக்குன்னா, நம்ம வீட்டில் ஆடு கொலை வச்சுப்போம் இல்லையா, அதை வந்து வேற ஆடு திங்க வரும்போ அந்த வேற ஆட்டுகளை இது கடிச்சு விரட்டி விடும். ஆமா. இல்லை இப்போ நம்ம மேய்ச்சலுக்கு அழைச்சின்னு போகிறோம் இல்லையா, அழைச்சின்னு போகும்போது ஏதாவது ஒரு 2 ஆடு அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுதுன்னா அதை போய் அந்த வளைச்சு கொண்டு வந்து இதில் சேருன்னா சேர்க்குமா? அதுக்கு எந்த நாய்கள் நீங்கள் அது பயன்படுத்துறீங்க அந்த மாதிரி வேலைக்கு? அது நாட்டு நாயும் பயன்படுத்துவோம், இந்த மாதிரி ஸ்பீப்பரையும் பயன்படுத்துகிறோம். ஆமாம், எந்த நாயாக நம்ம அதுக்கு எப்போவுமே கூட இருக்கிறதுனால அதுக்காக அது சொன்னது கேட்கும். சரி, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் சார்? பேர் சங்கிலி பாண்டியன். ரைட். உங்கள் பேர் சார்? ஏட்டு. ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எடுத்துக்கலாம். இது வந்து இதே வேட்டை நாய் தான், ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கன்னின்னு சொல்கிறாங்க இல்லையா? கன்னி. இங்கே காட்டு கன்னி தான். கேட்டீங்களா? இப்போ அதை அவுத்து விட்டா அதை அநியாயம் பண்ணும். இப்போ இந்த மாதிரி தவிட்டு நேர நாய்க்கு அந்த மாதிரி கருப்பு நாய் பிறக்குமா? 2 தவிட்டு நேர நாய் சேர்ந்தா ஒரு அதுல கருப்பு நாய் நிக்கி குட்டி தான். இப்போ இதுக்கு பொட்ட நாய் ஒண்ணா அந்த கலருக்கு குட்டி எடுக்கலாம். இதே கலர் வரும். இந்த கலர் இதே மாதிரி இது போட்டா இதே கலர் தான். நல்ல